Hi G's. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் பை நீல்ஸ் போர் ஆட்டம் மாடல். நீல்ஸ் போர் தான் ஃபஸ்ட்டு ஆட்டமோட மோஸ்ட் ஆஃப் அதோட அரேஞ்ச்மெண்ட்டை ரொம்ப கரெக்டாக சொன்னவர். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்குலர் ஆர்பிட்ஸில் ரெவால்வ் ஆகுது நியூக்ளியஸை சுற்றி அப்படின்னு சொன்னவரும் நீல்ஸ் போர் தான். ஸோ நீல்ஸ் போர் சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு டிஸ்க்ரீட் ஒரு ஆர்பிட், அதுக்குன்னு இருக்கிற ஒரு ஆர்பிட்டில் சர்க்குலர் ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெவால்வ் ஆகும். அது வந்து இந்த ஆர்பிட் வந்து ஸ்டேஷ்னரி அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நியூக்ளியஸ் உள்ளே வந்து ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும், அதை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் ரெவால்வ் ஆகும். அப்புறம் இந்த உள்ளே இருக்க நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் பேர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் வந்து ஒரு நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை அந்த எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதுனால அதோட சர்டைன் ஆர்பிட்ஸில் அது ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றதையும் நீல்ஸ் போர் இந்த ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் மூலிமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நீல்ஸ் போர் சொன்ன மாதிரி நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து ரெவால்வ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ரெவால்வ் ஆச்சுன்னா நான் கிட்ட சொன்ன மாதிரி இந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மூலிமா அந்த எலக்ட்ரானை இழுக்கிறப்ப அதுக்கு ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அதனால வந்து அது ரெவால்வ் ஆகிட்டுருக்கும். ஓகே, ஸோ அப்போ அது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. அப்படின்னா என்னென்னு அப்படின்னா இங்கே நம்ம என்னென்ன டூவல் நேச்சர் எடுத்துக்கிறோம். இங்கே எலக்ட்ரானை வந்து ஒரு பார்ட்டிக்கலாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஒரு வேவ் ஃபார்மாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ வேவ் அப்படின்னா அது எந்த ஆர்பிட்டில் இருக்கோ அது இன்டிஜர் n அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஆர்பிட்னா n1, செகண்ட் ஆர்பிட் வந்து n2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வேவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் அது லேம்டான்னு எடுத்துப்போம். ஸோ அதனால n லேம்டா. ஸோ அப்போ ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டை நம்ம இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் லேம்டா கூட கம்பேர் பண்ண ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ லேம்டாக்கு பதிலாக லேம்டாக்கு பதிலாக h பை பின்னு எழுதலாம். ஸோ p மொமெண்டம், h பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ p மொமெண்டம்க்கு பதிலாக mன்னு எழுதலாம். ஸோ அப்போ nh பை mன்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தேவை வந்து r எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. mbr இஸ் ஈக்குவல் டு nh பை 2π அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா mbr. ஸோ l இஸ் ஈக்குவல் டு nh பை 2π. ஸோ l இஸ் ஈக்குவல் டு n பை h கிராஸ். ஏன்னா h கிராஸ் கேன் பி ரிட்டன் அஸ் h பை 2π நம்ம h கிராஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ ரிலேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் l இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h கிராஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஆங்குலர் மொமெண்டம்னு நம்ம இன்னொரு ஃபார்முலா படிச்சிருப்போம், l இஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு p அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல l இஸ் ஈக்குவல் டு r, p can be written as mb. ஸோ அப்போ mbr is equivalent to nh by 2π or equivalent to nh cross. ஸோ இங்கே l is equal to angular momentum is equal to nh cross அப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பொறுத்து நம்ம எனர்ஜி ஆஃப் ஆர்பிட் எதுவுமே வந்து கண்டினியூஸ் கிடையாது. அது எந்த ஒரு ரேடியேஷன், அதாவது எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனையும் வந்து கண்டினியூஸாக எமிட் பண்ணாது. எல்லாத்துக்குமே டிஸ்க்ரீட் தனித்தனியாக ஒரு வேல்யூஸ் இருக்குது எல்லா ஆர்பிட்டுக்கும். ஸோ அதெல்லாம் டிஸ்க்ரீட் தான். ஸோ அப்போ NH கிராஸை நம்ம குவான்டிசேஷன் ஆஃப் எனர்ஜின்னு நம்ம ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் பை நீல்ஸ் போர் ஆட்டம் மாடலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் வந்து ரெவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நியூக்ளியஸை வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் டோட்டலாக. ஸோ அதனால் ZT அப்படின்னு எடுத்துக்கிறோம். எலக்ட்ரானை வந்து நம்ம -C அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் பேர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அட்ராக்ஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன்னா இஸ் கம்மிங் அண்ட் த கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த கூலும்ஸ் ஃபோர்ஸால் இந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஒன்று, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஒன்று கிடைக்குது. அதனால் அதோட ஆர்பிட்டில் அதை சுற்றி அது எப்பயுமே ரெவால்வ் ஆகிட்டுருக்கு அந்த நியூக்ளியஸை சுற்றி. ஸோ அப்போ இங்கே ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, ஒன்று கூலும்ஸ் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கூலும் ஃபோர்ஸ் எழுதணும் அப்படின்னா F vector is equal to 1/4/0 Q1 Q2 by R square R cap. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஃபார்முலா. ஸோ F vector ஃபார் கூலும் இங்கே நம்ம nth ஆர்பிட்க்கு எழுதணும் அப்படின்னா 1/4/0 Q1 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா நம்ம அதை நியூக்ளியஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நியூக்ளியஸ் வந்து ZT. அப்படியே Q2 எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து -C எலக்ட்ரான் டிவைடட் பை R ஸ்கொயர். ஆனால் RN ஸ்கொயர் n போகிறோன்னா இது வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்னு கண்டுபிடிக்கிறதுனால நம்ம வந்து RN ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுறோம்.
ஆர் கேப் இது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று சொன்னோம், அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா தெரியும், F vector is equal to mv square by r. பட் இங்கேயும் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா mvன்றது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டியை வந்து நம்ம ஃபார் nth ஆர்பிட்டோட வெலாசிட்டி, அதனால் vn. அதே மாதிரி ரேடியஸ் ஃபார் nth ஆர்பிட் நம்ம rn அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ கூலும் ஃபோர்ஸ் வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை எலக்ட்ரானுக்கு கொடுக்குது. ஸோ அதனால் அது வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகுது. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா கூலும் ஃபோர்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம மாடுலஸ் எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸ் எடுத்துக்கிட்டோன்னா F கூலும் இஸ் ஈக்குவலன் டு F சென்ட்ரிபிட்டல். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவில் எழுதணும். ஸோ ரெண்டு பாசிட்டிவில் எழுதணும் அப்படின்னா 1/4/ε0 ZT E divided by Rn square R cap is equivalent to mv, so R cap here, so mv n square divided by Rn R cap. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவலன்ட் பண்ணிட்டோம். கூலும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/4/ε0 ZT square divided by Rn square is equivalent to mv n square divided by Rn. ஜஸ்ட்டு இங்கே ரெண்டு ஃபோர்ஸை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம், ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த Rn மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு நியூமரேட்டர் கொண்டு வந்துடும். Rn இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு mvn ஸ்கொயர் இருக்குது. ஸோ mvn ஸ்கொயர் 4/ε0 இன்ட்டு Rn ஸ்கொயர். அதே மாதிரி டிவைடட் பை Rn நம்ம இந்த கொண்டு போயிட்டோம். ஸோ அப்போ கீழே என்ன இருக்கும் அப்படின்னா ZE ஸ்கொயர். ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச், நம்ம Rn இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம், ZE ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். ஸோ இப்போ Rn இஸ் ஈக்குவல் டு எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னா Rn இஸ் ஈக்குவல் டு mvn ஸ்கொயர் Rn ஸ்கொயர், ஸோ அகெயின் இன்ட்டு 4/ε0. ஸோ இது தனியாக இருக்கும் டிவைடட் பை ZT ஸ்கொயர். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம போத் சைட்ஸ் m-ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஃபார் ரீசன் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் மல்டிபிள் பை m. ஸோ மாஸால் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா Rn இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் bn ஸ்கொயர் Rn ஸ்கொயர் 4/ε0 டிவைடட் பை ZMe பவர் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இது எப்படி எல்லாம் அப்படின்னா Rn mbn Rn ஹோல் ஸ்கொயர் 4/ε0 டிவைடட் பை ZMe ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா இருக்குது. MER நம்ம என்னென்னு எழுதலாம்னா NH/2πன்னு எழுதலாம். இல்லாட்டி MBR ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு integral multiples of NH/2π or NH cross. ஏன்னா H cross அப்படின்ற வேல்யூ H cross equal to H/2π. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிற MVR பதிலாக, ஸோ MVN RNக்கு பதிலாக NH cross அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அப்போ Rn is equal to NH cross whole square 4/ε0 divided by ZMe power square. ஸோ இந்த இடத்துல Rn பதிலாக Rn நம்ம வந்து NH square 4/ε0 divided by ZMe square நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி H cross-ஐ என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H/2πன்னு எழுதலாம். அங்கே என்ன இருக்குது, H cross ஸ்கொயர் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ H cross ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா H square divided by 4, ஏன்னா 2 square 4, ஸோ 4π ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல Rn இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் H cross ஸ்கொயர் என்னென்னு எழுதலாம்னா H ஸ்கொயர் டிவைடட் பை 4π ஸ்கொயர் இன்ட்டு 4/ε0 டிவைடட் பை ZMe ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 4 கேன்சல், பை ஸ்கொயர் ஒரு பை கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பை டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டோன்னா Rn is equal to n square H square ε0 divided by Z pi
me square. ஸோ கேமராமேன் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையால் ஸோ அகெயின் லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து Rn is equal to n square h square epsilon naught divided by z pi me square. இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டை வச்சு நம்ம எந்த ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் வேணால் நம்மளால் எந்த ஆர்பிட்டுக்கு வேணால் நம்மளால் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தேங்க்யூ. ஸோ ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் ஃபைனல் ஈக்குவேஷனில் n ஸ்கொயர் h ஸ்கொயர் epsilon naught டிவைடட் பை z pi me ஸ்கொயர். nனா இன்டிஜர், hனா பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதே மாதிரி epsilon naughtனா பர்மிட்டிவ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், z நாட்னா வீக் நம்பர் அண்ட் pi வேல்யூ தெரியும் 3.14 at 22/7 அண்ட் m மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே எலக்ட்ரான்றதுனால ஈன்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ கான்ஸ்டன்ட்லாம் நம்ம a நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா epsilon naught, h பிளாங்க் கான்ஸ்டன்ட், pi m e இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.529 ரவுண்டிங் ஆஃப் பண்ணிங்கன்னா 0.53 ஆம்ஸ்ட்ராங்கில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் a நாட்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க வேரியபிள் டேர்ம்ஸ் யார் அப்படின்னா n ஸ்கொயர், n இஸ் இன்டிஜர், z இஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா z-ஓட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ z ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோன்னா nth ஆர்பிட் Rn இஸ் ஈக்குவல் டு a நாட் n ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ என்னோட வேல்யூ வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா a நாட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ 0.529 ஆம்ஸ்ட்ராங் தான். ஸோ இந்த இடத்துல வந்து 0.529 ஆம்ஸ்ட்ராங் ஃபார் ஹைட்ரஜன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டை காட்டுது. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டோட வேல்யூ தான் 0.529 ஆம்ஸ்ட்ராங். இதுவே n ஈக்குவல் டு 2ஆக இருந்துச்சுன்னா n ஈக்குவல் டு 2னா அதோட எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட், ஸோ எனர்ஜி வாங்கிட்டு அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக சொல்லலாம், இல்லாட்டி ஃபஸ்ட்டு எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாவில் z ஈக்குவல் டு அகைன் அட்டாமிக் நம்பர் 1ன்னு ஆகிடும். ஸோ அப்போ a நாட்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 0.529 n ஸ்கொயர். n ஸ்கொயரோட வேல்யூ நம்ம 2ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 4ன்னு ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் z ஈக்குவல் டு 1. ஸோ Rn இஸ் ஈக்குவல் டு a நாட் n ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம n ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன்னா n ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட் ஆர்பிட்டாக இருந்துச்சுன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு 0 பண்ணி, ஏன்னா a நாட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும் தான் அங்கே இருக்கும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். ஸோ 0.529 கிடைக்கும். n ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு வந்து 0.529 இன்ட்டு n ஈக்குவல் டு 2. பட் ஆனால் இங்கே n ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ n ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 4 ஆகிடும். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா 2.116 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். இதுவே n ஈக்குவல் டு 3ஆக இருந்துச்சுன்னா R3 இஸ் ஈக்குவல் டு 0.529 இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர்னால் 9 ஆகிடும். ஸோ 0.529 இன்ட்டு 3 ஸ்கொயர் 9. ஸோ யூ காட் த வேல்யூ 4.761 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு n ஈக்குவல் 2ஆக இருந்துச்சுனால நம்ம அதை ஃபஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து n ஈக்குவல் டு 3ன்றதுனால இது நம்ம செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 3 ஆர்பிட்ஸ் இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 3. ஸோ ஒன்று கிரவுண்ட் ஸ்டேட், இன்னொன்று ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இன்னொன்று வந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். பட் ஆனால் அதோட வேல்யூஸ் ரேடியஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணுறது என்னென்னா Rn இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் அதிகமாகிறப்ப ரேடியஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ஃப்ரம் சென்டர் ப்ளஸ்லேருந்து நம்மளுக்கு நம்பர் வந்து ஆர்பிட்டோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதோட ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரேடியஸ் அண்டு நம்பர் ஆஃப் ஆர்பிட் வந்து ஸ்கொயர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். தேங்க்யூ.